ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. கெஜ்ரிவால் நேற்று இரவு கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவசர வழக்காக இதனை விசாரிக்க வேண்டும் என்று கோரப்பட்டது. இப்போது காரசாரமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில். இதில் ஹவாலா வழியாக பணம் பெறப்பட்டிருக்கிறது, இது கோவா தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரத்தை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், இந்த காரசாரமான வாதங்கள், அமலாக்கத்துறையுடைய வாதங்கள் என்ன? இவரை விடுதலை செய்யணும், அவரை சட்டவிரோத கைது அப்படின்னு கெஜ்ரிவால் தரப்பினுடைய வாதம் என்ன? வணக்கம். நேற்று கைது செய்யப்பட்ட டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி காவேரி பவேஜா முன் அமலாக்கத்துறையினர் ஆஜர்படுத்தினர். ஆஜர்படுத்தி அவருக்கு 10 நாட்கள் அமலாக்கத்துறை காவல் விதிக்க வேண்டும் என கோரி கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ்வி ராஜீவ் தனது வாதத்தை தொடங்கினார். இந்த விவகாரத்தில் அவரது கைது என்பது சட்டப்பூர்வமான கைது, அதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் நாங்கள் பின்பற்றியதாக தெரிவித்து இந்த வழக்கின் பின்னணியை குறித்து தெளிவாகவும் விரிவாகவும் விளக்கி வருகிறார். குறிப்பாக டெல்லி மதுபான கொள்கையில் குற்றச்சதியில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் முக்கிய பங்கு வகிக்கிறார் என்றும், இந்த டெல்லி மதுபான கொள்கையை உருவாக்கியதிலும் இந்த முறைகேட்டில் ஈட்டப்பட்ட பணத்தை கோவா சட்டப்பேரவை தேர்தலில் செலவழித்தலிலும் கட்சி தலைவராக உள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் முக்கிய பங்காற்றியிருப்பதாக தெரிவித்துள்ளார். எல்லா நேரங்களிலும் அப்போதைய துணை முதல்வர் மணிஷ் சிசோடியாவின் தொடர்புடன் அவர் இருந்ததாகவும், டெல்லி மதுபான கொள்கை முறைகேட்டில் அரவிந்த் கெஜ்ரிவால் மூளையாக செயல்பட்டது வந்ததையும், குறிப்பாக இந்த ஆம் ஆத்மி கட்சியின் ஊடக பொறுப்பாளராக இருந்த விஜய் நாயர் முதல்வரின் இல்லத்திற்கு பக்கத்திலேயே தங்கிக் கொண்டு இடைத்தரகராக செயல்பட்டதையும் அவர் வாதத்தில் தெரிவித்தார். மேலும் இந்த முறைகேடு மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஈட்டப்பட்ட அந்த தொகை என்பது 25 கோடி என்பது மணிக்கும் 45 கோடி ரூபாயை கடந்த 2021 கோவா சட்டப்பேரவை தேர்தலில் அவர்கள் செலவழித்துள்ளதும், மேலும் இந்த மதுபான கொள்கை முறைகேட்டில் ரூபாய் 100 கோடி ஈட்டப்பட்டதுடன் லஞ்சம் அளித்தவர்களிலிருந்து லாபத்தையும் கேட்டு பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள். சென்னையிலிருந்து டெல்லிக்கு ஹவாலா வழியாக இந்த பணம் வந்துள்ளதையும் நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம். அதற்கான கால் ரெக்கார்டிங் டீடைல் என்பது தங்களிடம் சிக்கியுள்ளதாகவும், வாக்குமூலத்தின் அடிப்படையில் இதை நாங்கள் சரிபார்த்து இந்த விஷயங்களை நாங்கள் எடுத்துள்ளதாகவும் தற்போது தொடர்ந்து அமலாக்கத்துறையின் சார்பில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்படுகிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலின் சார்பில் எந்த மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட போகிறது என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். அவருக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு? நீதிமன்ற காவல் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை இல்லைன்னா தொடர்ந்து சிபிஐ விசாரணைக்கு அல்லது இடி விசாரணைக்கு அவர் அனுப்பப்பட வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக அவர் அமலாக்கத்துறை காவலுக்கு அனுப்பவே வாய்ப்புள்ளது.
இன்றும் அந்த காவலை எதிர்த்து அதை எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சேபம் தெரிவித்து அமலாக்கத்துறை காவலில் அனுப்பக்கூடாது, எனவே அவரை விடுவிக்க வேண்டும் தெரிவித்து அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட வாய்ப்புள்ளது. இருப்பினும் இதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை. குறைந்தபட்சம் அவரை 4 அல்லது 5 நாட்கள் காவலில் வைக்க உத்தரவிடும். ஏனெனில் அவரிடம் விசாரிக்க வேண்டிய தேவை நிறைய இருப்பதை தொடர்ந்து விவாதங்களின் போது எடுக்க முன்வைக்க அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளது. இவர் முக்கிய மூளையாக செயல்பட்டுள்ளதால் ஆட்சியில் தற்போது முதல்வர் என்ற அதிகார பதவியில் மிக மிக முக்கிய பொறுப்பில் இருப்பதால் சாட்சிகளையும் ஆதாரங்களையும் கலைக்க வாய்ப்புள்ள இருப்பதையும் அமலாக்கத்துறை அதன் வாதங்களில் எடுத்து வைக்க உள்ளது. எனவே அவருக்கு அமலாக்கத்துறை காவல் என்பது நிச்சயம் இன்று கிடைக்கும். அவருக்கு ஆன ஒரு பெரும்பாலான அந்த ரிலீஃப் என சொல்லக்கூடிய அவரை விடுவிப்பதோ அல்லது ஜாமீனில் விடுவிப்பதோ இருப்பதற்கு சந்தேகமே காரணம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷ். கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.